நாய்களும் நாங்களும். கானா நவம். கொழுந்துவிட்டு எரிந்தடங்கிய கொடைகால மாலை பொழுது சுட்டெரித்த சூரியன் தன் சினம் தணிந்து மேற்கு வானில் முகம் புதைக்க முயல்கின்றான். தணலாய்த் தகித்த பூமியை இருள் தழுவி சூடு தணிக்க துவங்குகின்றது. பொதுமக்கள் ஆரவாரம் பூங்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருந்தது. நாள் முழுதும் நடந்து முடிந்தவற்றை நடைபாதை ஓரமாக அருகருகே நின்று அவதானித்த பொன்னச்சியொத்த புதுமரங்கள் இரண்டும் ஆசுவாசத்துடன் அளவளாவிக் கொண்டிருந்தன. சோடி சோடியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் வந்து உல்லாசமாக பொழுதை கழித்த மனிதர்கள் போய் இப்போது புதுவித மனிதர்கள் பலரும் இந்த பூங்காவினுள் வந்து போவதை அவதானித்தாயா? இது இளைய மரம். ஆமாம், நீ சொல்வது சரிதான். சக மனிதர்களுடன் சேர்ந்து வரும் வழமைக்கு மாறாக தனியாகவே வந்து போகும் இவர்கள் தத்தமது செல்ல பிராணியான நாய்களுடன் தான் வருகிறார்கள். நாய்களுடன் தான் பேசுகிறார்கள். நாய்களுடன் தான் கொஞ்சி விளையாடுகிறார்கள். அதே நாய்களுடன் தான் தமது பொழுதை உல்லாசமாக கழிக்கிறார்கள். மூத்த மரம் அலுத்து கொண்டது. உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்றும் வாலை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா என்றும் பாரதி பாடியதன் பலாபலனை மனிதன் உணரத் துவங்கிவிட்டான் போலும். முன்னே அது சொன்னதை கேட்ட முதிர் மரம் நகைத்தபடி கூறியது, மனிதர்களுடன் பழக பழக நாய்கள் மீதான மதிப்பும் பற்றுதலும் தான் பெருகிக் கொண்டே போகிறது.